Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு வழங்கினர். கொண்டபாளையம் கிராமத்தில் உள்ள சின்னமலை அடிவார பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீடு கட்டி பல ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் உள்ள மக்கள் வீட்டு வரி, மின்கட்டணம் என அனைத்து வரிகளையும் செலுத்தி வந்தும் வீட்டுமனை பட்டாவை மட்டும் திறனற்ற திமுக அரசு வழங்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த இடம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் என கூறி ஆக்கிரமிப்புகளை அகற்றப் போவதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். எனவே தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயிலில் கட்டுமான பணி நடைபெற்ற போது கல் மண்டபம் இடிந்து விழுந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கந்தசாமி பாளையத்தில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சடையப்ப சுவாமி கோயிலை புனரமைப்பதற்காக 3,80,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கோயிலின் மூலவர் சன்னதி முன்பு உள்ள கல் மண்டப பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் இடிந்து விழுந்ததால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகள் கோயிலை புனரமைக்க ஒதுக்கப்பட்ட நிதியில் மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதாகவும் தரமற்ற முறையில் கோயில் திருப்பணிகள் நடைபெறுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் அரசு பேருந்து மோதி பெண் ஒருவர் பரிதாபமாக இறந்த நிலையில் விடிய அரசை கண்டித்து சாலை மறியல் நடைபெற்றது. ஸ்ரீவைகுண்டம் சந்தையடி தெருவைச் சேர்ந்த மாடத்தி 4 சந்திப்பு அருகே சென்றபோது பின்னால் வந்த அரசு பேருந்து மோதி இறந்தார். இதையடுத்து அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யவும் அங்குள்ள மின்கம்பத்தை இடமாற்றவும் செய்ய வலியுறுத்தி மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அரசு மருத்துவமனையில் இட நெருக்கடியை சரி செய்வதுடன் இறந்தவரின் வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர்.